நமஸ்காரம் நமஸ்காரம் மவ சிவ. வருகிற 8/3/2024 வெள்ளிக்கிழமை என்று மகா சிவராத்திரியானது வருகிறது. இதுல என்ன ஒரு பெரிய சிறப்புன்னு கேட்டீங்கன்னா, நம்ம கணக்கன்பட்டி ஐயா அவர்கள் உயிரோடு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் 10 வருடங்களுக்கு முன்பாக அவரை சந்திக்கும் பொழுது, இது போன்று ஒரு சிவன் கோவில் தேனி ஈச்சமலை மகாலட்சுமி கோவிலில் நாங்கள் ஒன்று நிர்மாணம் செய்ய போகிறோம், ஐயா நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி அவரிடத்துல பேசும் பொழுது, சரி போடா, நான் உனக்கு ஒரு 24 மரம் கொடுக்குறேன், ருத்ராட்ச மரம் கொடுக்குறேன், அதை நீ கொண்டு போய் வச்சு அதில் வரக்கூடிய அந்த ருத்ராட்சத்தை எவர் ஒருவர் அன்னதானத்திற்கு உதவி செய்கிறாரோ அவருக்கு நீ அதை தானமாக கொடு, அவர்கள் குடும்ப க்ஷேமம் அடையட்டும் அப்படின்னு சொல்லி அவர் ஒரு ஆசீர்வாதம் செய்தார். அப்ப அவர் சொல்றது, நான் ஆயிரக்கணக்கான பேருக்கு அன்னதானம் செஞ்சிட்டு இருக்கேன், நீயும் அதே போன்று செய், அதற்காக நான் கொடுக்கக்கூடிய இந்த ருத்ராட்ச மரத்தை நீ உன்னோட இடத்துல வச்சு அதுல காய்கள் வரும் பொழுது அந்த காயை அவர்களுக்கு நீ அன்னதானத்திற்கு உதவி செய்பவருக்கு தானமாக கொடு என்று அவர் சொன்ன வார்த்தைக்கு இணங்க வருகிற மகா சிவராத்திரி அன்று கணக்கன்பட்டி ஐயா கொடுத்த மரங்களில், அனைத்து மரங்களில் ருத்ராட்சமானது 3 முக ருத்ராட்சமாக காய்க்கப்பட்டுள்ளது. இந்த 3 முக ருத்ராட்சத்தை எல்லாமே எடுத்து அன்று சிவனுக்கு அர்ச்சனை செய்யப்பட்டு அன்னதானத்திற்கு நன்கொடை வழங்குபவர்களுக்கு அது பிரசாதமாக வழங்கப்படுகிறது. உங்களுக்கு தேவை என்றால் அன்னதானத்திற்கு நன்கொடை அளித்து அந்த ருத்ராட்சத்தை பிரசாதமாக பெற்று செல்லலாம், தவறுதுமில்லை. இந்த ருத்ராட்சமானது உங்கள் வீட்டிற்கு வரும் பொழுது உடல் ஆரோக்கியம், குடும்ப க்ஷேமம், திருமண யோகம், குழந்தை பாக்கியம், வேலை வாய்ப்பு, வாகன பிராப்தி எல்லாம் கிடைக்கும் என்பது உண்மையான உண்மை. போன வருடம் இது போன்று பெற்றவர்கள் இந்த வருடம் எங்களுக்கும் வேண்டும் என்று பல ஆயிரக்கணக்கான நபர்கள் எங்களிடத்தில் போன் பண்ணிட்டு இருக்காங்க. உங்களுக்கு தேவை என்றால் 9944439027 இந்த நம்பர்ல கான்டாக்ட் பண்ணிட்டு அது என்ன ஃபார்மாலிட்டி நீங்க கேட்டுக்கோங்க. கண்டிப்பா உங்களுக்கும் அந்த யோகம் உரித்தாகட்டும். அன்புடன் டாக்டர் ஏஎஸ் மகாஸ்ராஜன், மவ சிவ.